Vinayaka Mission's Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்தி சுருக்கம். சிங்கப்பெண் அதிரடிப்படை முதல்வர் விஜய் துவக்கி வைப்பு. குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் அதிரடிப்படையை முதல்வர் விஜய் இன்று துவக்கி வைத்தார். இந்த விழாவில் அமைச்சர்கள், டிஜிபி, போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக விழாவில் பங்கேற்ற முதல்வர் விஜய்க்கு போலீஸ் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர். வீரத்தின் வரலாறு பேசும் வேலூர் கோட்டை, தியாகத்தின் தடங்கள் நிறைந்த தமிழ்மண், காவல்துறையின் முதல் பயிற்சி பட்டறை தொடங்கப்பட்ட கோட்டை மாதிரி சுவற்றின் முன் ஒழுக்கத்தின் உருவமாக, அர்ப்பணிப்பின் அடையாளமாக இதோ அணிவகுத்து நிற்கிறது நம் தமிழ்நாட்டின் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட லோகோவை முதல்வர் விஜய் வெளியிட்டார். இதனை சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தலைமை அதிகாரி IGK பவானீஸ்வரி பெற்றுக்கொண்டார். Ladies and gentlemen, monogram has been received by Tirumati Bhavaneshwari, IGP, Singapen Special Force, a recipient of Center of Excellence in Investigation Medal. Medal being received by Bhavaneshwari IPS from our Honorable Chief Minister. Thank you, sir. தொடர்ந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் ரோந்து வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த வாகனங்களின் அணிவகுப்பும் நடந்தது. ஒரு ரோந்து வாகனத்தில் ஏறி முதல்வர் விஜய் இயக்கி பார்த்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் விஜய், பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு போய்விடலாம் என நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பிற்கு இடையூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதனை சகித்துக் கொள்ள முடியாது என எச்சரித்தார். தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலே அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இது மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, டிராவல் டைம்ல, ஆனா டெய்லி லைஃப்ல பயம் இல்லாம மரியாதையோட நம்ம பெண்கள் வாழணும். அதுக்கான ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. மேலும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவக்க விழாவில் நடந்த கலை நிகழ்ச்சியில் பிகில் படத்தின் சிங்கப்பெண்ணை பாடலும், மெர்சல் படத்தின் ஆளப்போரான் தமிழன் பாடலும் இசைக்கப்பட்டது. தன்னுடைய பட பாடல்கள் இசைக்கப்படும் போது அதை ரசித்து கேட்ட முதல்வர் விஜய் கைத்தட்டி பாராட்டினார். படுத்தே விட்ட MLAக்களின் பதவி தப்பியது. ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை. அதிமுக கொறடா உத்தரவை மீறி அக்கட்சி MLAக்கள் 25 பேர் தாவேகா அரசுக்கு ஆதரவாக சட்டசபையில் ஓட்டளித்தனர். அவர்களை கட்சி தாவல் தடை சட்டத்தில் தகுதி நீக்கம் செய்ய சபாநாயகருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடிதம் அளித்தார். அவர்களில் 4 பேர் ராஜினாமா செய்து தாவேகாவில் சேர்ந்தனர். எஞ்சிய 21 பேர் அதிமுக தலைமையிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்களை மன்னிப்பதாக பழனிசாமி அளித்த கடிதத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு தமது முடிவை அறிவித்தார். அதிமுக MLA 4 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் சேர்ந்ததில் பணம் கைமாறியிருப்பதாகவும் அது பற்றி CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 4 பேரும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கவும் அதில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தங்கள் கருத்துக்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கோரி 4 பேரும் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. அன்றைய தினம் மாலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியை சார்ந்த 25 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திரு எடப்பாடி K பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. 27/5/2024 அன்று
பேரவைத் தலைவர் அலுவலகத்திற்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறிய 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்யக்கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். அரசுக்கு வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்தது செல்லும். அதற்கு பிற்பாடு உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக எங்கள் கொறடார் உத்தரவை அவர் மீறினார் என்பதை பற்றியும் அதை பற்றிய விவாதங்கள் பின்னாலே தான் வருகிறது. எனவே வாக்கெடுப்பில் 25 உறுப்பினர்கள் வாக்களித்தது செல்லுபடிதான். மின்வெட்டுக்கு யார் காரணம்? அமைச்சர் நிர்மல் பகீர் வீடியோ. தமிழகத்தில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதற்கு சிலர் தனிநபர்கள் செய்யும் சதியே காரணம் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம்னு சொல்லி நேற்று இருந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பாக பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன் இந்த இடத்துல ரிப்பீட்டா. பெரம்பூர்லயும் பார்த்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுன்னு இது பண்றாங்க. நேற்று பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷம் சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதலின் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேற்று மடிப்பாக்கத்துல அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் சரி பண்றோம். ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யார் யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். தந்தைக்கே பிரணவம் உரைத்த ஞான பூமிக்கு அஞ்சல் மகுடம். பிரதமருக்கு நாகேந்திரன் நன்றி. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலைக்கு இந்திய அஞ்சல் துறை சார்பில் பிரத்யேகமாக ஓம் தமிழ் எழுத்து முத்திரையுடன் கூடிய நிரந்தர அஞ்சல் முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை: தமிழ் கடவுள் முருகன் தன் தந்தைக்கே பிரணவ பொருளை உபதேசித்து சுவாமிநாதனாக வீற்றிருக்கும் அருள்தலமான புண்ணிய பூமி சுவாமி மலைக்கு மத்திய அஞ்சல் துறை நிரந்தர அஞ்சல் முத்திரை வெளியிட்டு சிறப்பித்திருப்பது தமிழரின் பாரம்பரியத்திற்கு சூட்டப்பட்ட மணிமகுடமாகும். இந்த அஞ்சல் முத்திரையின் முகப்பில் ஆதி பிரணவ வடிவமான ஓம் என்ற எழுத்தும் தீதழிக்கும் அவரது கதிர்வேலும் இணைந்து மிளிர்வது தமிழ் பண்பாட்டின் உன்னத குறியீடாகும். தமிழின் எழுத்து வடிவம் அஞ்சல் முத்திரையாக உலகெங்கும் உலாவரப் போவது செம்மொழியாம் தமிழ் கீர்த்தியை மேலும் உயர்த்தும் என்பதில் ஐயமில்லை. எத்திசையும் புகழ்மணக்க உலக அரங்குகளில் திருக்குறளையும் தமிழின் தொன்மையையும் பொறுமையுடன் முழங்கி வரும் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ் பற்றிற்கு இந்த அஞ்சல் முத்திரை மற்றுமொரு மகுடமாகும். இவ்வாறு தமிழின் பெருமையையும் ஆன்மீக மரபையும் உலக அரங்கில் தொடர்ந்து உயர்த்தி பிடிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆய்வுக்கு பின் வெடித்தது போராட்டம். கழுத்தில் கயிற்றுடன் கடலில் குதித்த பெண்கள்.
விழுப்புரம் கோட்டுக்குப்பம் கடல் பகுதியை ஒட்டியுள்ள மயானத்தை ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதனை மீனவர்கள் எதிர்க்கின்றனர். இந்த பிரச்சினை நீண்ட காலமாக உள்ளது. சில தினங்களுக்கு முன் இங்கு வந்த அமைச்சர் வன்னியரசு மயான இடத்தை ஆய்வு செய்து நல்லிணக்கம் உருவாக்கப்படும் என கூறினார். வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர்கள் மற்றும் மீனவர்களை அழைத்து இது தொடர்பாக பேச்சு நடந்தபோதும் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதையடுத்து ஏற்கனவே உள்ள கோர்ட்டு தீர்ப்பின்படி அந்த பகுதிகள் மயானத்துக்கு தேவையான இடத்தை அளந்து வேலை அமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை நிறைவேற்றப் போவதாக வானூர் வட்டாட்சியர் அலுவலகம் அறிவிப்பு வெளியிட்டதை அடுத்து கோட்டக்குப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு உத்தரவை எதிர்த்து மீனவ பெண்கள் கோட்டக்குப்பம் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழுத்தில் கயிறை மாற்றிக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வோம் என கூறியதால் அங்கு 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். கடலில் இறங்கிய பெண்களை போலீசார் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு அப்புறப்படுத்தினர். கடுமையான வெயிலுக்கு மத்தியில் நடந்த இந்த போராட்டத்தின் போது 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். அவர்களை போலீசார் அரசு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே சமயம் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் அரசு தரப்பை சேர்ந்தவர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் மயானத்தை அளவீடு செய்தனர். இடி மின்னலுடன் கொட்டப் போகுது கனமழை. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கான மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. இன்று திருநெல்வேலி, கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 10, 11ஆம் தேதிகளில் திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். 12ஆம் தேதி கோவை, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கர கலவரம், துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பதற்றம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் அத்துமீறல்களுக்கு எதிராக ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அமைப்பு தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அண்மையில் அந்த அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்தன. கடந்த 5ஆம் தேதி பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் ஒரு வணிகர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரின் உடல் வைக்கப்பட்டிருந்த மருத்துவமனை முன்பு JAC அமைப்பினர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த பாதுகாப்பு படையினர் முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதலாக மாறியது. அப்போது சில போராட்டக்காரர்கள் தானியங்கி துப்பாக்கிகள் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் இறந்தனர். 200க்கும் அதிகமானோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இச்சம்பவத்தால் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கேரளாவில் வேகமாக பரவும் ஷிகெல்லா நோய் தொற்று, பள்ளி மாணவர்கள் அட்மிட். ஒருவகை பாக்டீரியாவால் பரவும் ஷிகெல்லா எனும் நோய் தொற்று கேரளாவில் மிக வேகமாக பரவி வருவது தெரியவந்துள்ளது. அசுத்தமான தண்ணீர், கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் மூலம் பரவும் இவ்வகை பாக்டீரியா தொற்று ஏற்கனவே பாதிப்புக்குள்ளான மனிதர்களிடமிருந்து மற்றவருக்கு பரவத்தக்கது. இந்த பாக்டீரியா தொற்றுக்கு ஆளானோருக்கு கடும் வயிற்று வலி, வாந்தி பேதி ஏற்படும். காய்ச்சல் அதிகரிப்பதுடன் உடல் வலி, சோர்வு ஏற்படுவதுடன் பாதிப்பு அதிகரித்தால் மரணிக்கும் அபாயம் உள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த 4 வயது சிறுமி சமீபத்தில் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி கடும் வயிற்றுப்போக்கால் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வயநாட்டைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 2 ஷிகெல்லா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் 2 ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போது அதே பள்ளியில் படிக்கும் மேலும் 25 மாணவர்கள் ஷிகெல்லா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரமற்ற குடிநீர், உணவு பண்டங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சாப்பிடும் முன் கைகளை சோப்பு போட்டு நன்கு கழுவ வேண்டும். சுற்றுப்புற சுகாதாரத்தை பேணுவதன் மூலம் இவ்வகை நோய் தொற்று பரவலை தடுக்கலாம் என கேரள மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோழிக்கோடு, வயநாட்டில் மட்டுமின்றி மாநிலத்தின் வேறெந்த பகுதிகளிலாவது இவ்வகை நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்ற விசாரணையை சுகாதாரத்துறை முடுக்கிவிட்டுள்ளது. அனைத்து ஹாஸ்பிட்டல்களிலும் வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி காரணமாக சிகிச்சைக்கு வருவோருக்கு ஷிகெல்லா பாதிப்பு உள்ளதா என பரிசோதிக்கும்படியும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.